ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் தோட்டத்துக்கு இருக்கிறோம். எங்களோட லெமன் செடி, எலுமிச்சை செடிக்கு பின்னாடி உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அட ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருக்கிறோம். சும்மா சேஞ்சுக்கு வெளியில் வரலான்னு சொல்லிட்டு எங்கள் தோட்டத்துக்கு வந்துருக்குறோம். பின்னாடி இருக்க மரம் தான் எங்கள் எலுமிச்சை மரம். ஓகேவா, இங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு நானும் சாரா குட்டியால் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் வந்தோடனே கோழி சத்தம், குருவி சத்தம், அணில் சத்தம்லாம் கேட்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எலுமிச்சை செடி. பார்த்தீங்களா, கீழே ஃபுல்லாக காஞ்சி கிடக்கு. இப்போ தான் இலையெல்லாம் வெட்டிட்டோம், அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் குளுத்து விட்டுட்ருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடம்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குல்ல, இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய முள், ஷார்ப்பாக முள் இருக்கும். இது குத்திச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, நம்ம க்ளீன் பண்ணலாம். யூனி, நான் எப்போயோ ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் யூனி. நான் க்ளீன் பண்ணுறேன் யூனி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்த மட்டும் ஃபுல் இடத்தையும் நம்மளால க்ளீன் பண்ண முடியாது. சும்மா லேசாக கொஞ்சம் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், டேபிள்லாம் வச்சு படிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஓகேவா, சரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம், டைம் ஆச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், எல்லாம் இலை தான் காஞ்சி 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 அப்படியே கிடக்குது. இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு நீங்களும் அப்பப்போ இயற்கை காற்று வாங்குறதுக்கு வெளியில் வாங்க. ஓகேவா, இயற்கை காற்று ரொம்ப நல்லது. ஓகே, அந்த சைடு கூட்டியாச்சு. இப்போ யூனி நிற்கிறால மரத்துக்கிட்ட. இப்போ நம்ம இந்த சைடு தான் நல்லா கூட்டணும். ஓகே, ஓரளவுக்கு எல்லாம் கூட்டியாச்சு. ஹாய், நீங்கள் 2 பேர் இங்கே தான் இருக்கீங்களா? வா வா, சூப்பரா. சாரா, சூப்பர் சாரா, இடத்தெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணியிருக்கே. செம்ம ஜாலி. இனிமேல் நான் அதில் சைக்கிள் ஓட்டி விளையாட போகிறேன். ஐயோ, செம்ம வெயிலாக இருக்குது. 3 மணி ஆகியும் இன்னும் வெயில் குறையாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக சைக்கிள் ஓட்ட செம்ம சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஜாலியாக இருக்குப்பா இந்த இடம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கலாம் மாட்டேங்க. ஸ்வைங் ஸ்வைங் ஸ்வைங். ரொம்ப எனக்கு சைக்கிள் ஓட்டனா ரொம்ப பிடிக்கும். செம்ம ஹாப்பியாக இருக்குது. இது என்னது? புல். ஆமாம், நல்ல புல்லாக இருக்குது. இந்த புல் என் ஆட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணலாம்? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் ஆட்டை கூட்டுட்டு வரேன். ஏன்னா என் ஆடுக்கு இந்த புல் ரொம்ப பிடிக்கும், அது விரும்பி சாப்பிடும். நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஆடு, உனக்காக தான் புல்லை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த புல்லையும் நீ சாப்பிட்டணும், சரியா? அந்த புல்லை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இப்படி சைடில் வரும்போது இந்த நீட்டு புல் இருக்க பாரு, இந்த அருகம்புல், இதை சாப்பிடு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு நீ இந்த புல்லை சாப்பிடு, சரியா? நான் 3 புல்லை உனக்காக பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு வா, சரியா? ஓகே, உன்னை தண்ணி தாக எடுத்துச்சுன்னா என்னை மேன்னு கூப்பிடு, நான் ஓடி வந்துடுறேன், சரியா? அங்கே என்ன யூனி அக்கா மரத்துக்கிட்ட நிற்கிறாங்க. சரி வாங்க, அங்கே போகலாம். இங்கே பாருங்களேன், ஆடு நல்லா புல் தின்னுது. வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சாயங்காலமாக ஆகுது. வெயில் கொஞ்சம் இறங்கி இருக்குல்ல. சரி வாங்க, யூனி அக்கா கிட்ட போகலாம். யூனி அக்கா, என்னக்கா மரத்துக்கடியில் நிற்கிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? நீயும் சாரம் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க. யூனி அக்கா, ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டலாமாக்கா? நம்ம நிறையா படத்தில் பார்த்துருக்கோம்ல. இதோ பாருங்கள், இது மேலே ட்ரீ ஹவுஸ் கட்டனா. இது நான் சைக்கிள் ஓட்டினல, அந்த கோட்டோட அச்சு செம்மையாக வந்திருக்குல்ல, என் சைக்கிளோட அச்சு. சரி, நம்ம என்ன பேசியிருந்தோம்? யூனி அக்கா, ட்ரீ ஹவுஸ் வேணும்க்கா, எனக்காக ட்ரீ ஹவுஸ் கட்டி கொடுங்கக்கா. யூனி, என்ன யூனி, வெயில் வந்து போகுது. ஆமாம், குட்டியால் என்ன சொன்னால் ட்ரீ ஹவுஸா? இப்படி ட்ரீ ஹவுஸ் கட்ட முடியும்? அவள் கிடக்கிற ட்ரீ ஹவுஸ்லாம் கட்ட வேண்டாம். நம்ம சும்மா டேபிள் சேர்லாம் போட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே லேப்டாப் யூஸ் பண்ணலாம், படிக்கலாம், கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேவா? அவள் சொல்கிற மாதிரி ட்ரீ ஹவுஸ் கட்டணும்னு ஆசையாக இருக்குது, பட் கட்டலாம் முடியாது. சரி யூனி, நான் போய் சேர் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, என்னடா இது, சேர் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ வெயில் அடிக்குது. அச்சோ, செம்ம வெயிலாக இருக்குது. இதில் எங்கே ட்ரீ ஹவுஸை கட்ட முடியும்? யூனி, கொஞ்சம் நவுறு யூனி, உனக்கு தான் சேர் எடுத்துகிட்டு வந்தேன். நீ இதில் போயிட்டு உக்காந்துக்கோ, நான் போயிட்டு டேபிள் எடுத்துகிட்டு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டேபிளை எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியல. இது 2 கட்டாக இருந்துச்சு. இதோ பாருங்க, அப்படியே டேபிள் மாதிரி செட் பண்ணிட்டேன். எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குல்ல. மரத்துக்கடியில் டேபிள் போட்டு படிக்கிறதே ஒரு தனி சுகம்தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல. இதில் நான் லேப்டாப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம படிக்க போகிறேன். நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன்.
பாவம்ப்பா, சாரா சேர் எடுத்துட்டு வந்தா, டேபிள் எடுத்துட்டு வந்தா. சரி, அவ போய் லேப்டாப் எடுத்துட்டு வரதுக்குள்ள நான் வந்து தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து அவளுக்காக வைக்கிறேன். அவ ஏதோ ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்கா. சரி, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க, ஒரு குண்டு ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா, இந்த நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லா இதை வச்சு குடிச்சிக்கலாம். தண்ணி ப்ளஸ் இந்த கிளாஸ் பவுல் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த கிளாஸ் டம்ளர் எடுத்துட்டு வந்திருக்கேன். செம்மையா இருக்குல்ல. அப்புறம் வேற என்ன எடுத்துட்டு வரோம்? பசிக்கும், ஸ்நாக்ஸ் எதாவது இருந்தால் இருங்க, நான் போய் பார்த்து எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் இல்லை, நாங்கள் கணபதி உமக்கு வாங்கின ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. இதோ பாருங்கள், ஒரு க்ரீன் ஆப்பிள் ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபேவரட் பனானா இருக்குது, அப்புறம் 2 பெரிய செரி இருக்குது. இது போதும் நினைக்கிறேன் ஸ்நாக்ஸுக்கு. ஐயோ, தூசி வேற வந்துடும். ஓகே, இந்த தட்டையை வச்சு நான் அதில் மூடிட்டேன். செம்மையா இருக்குல்ல. பின்னாடி திரும்பி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடமே. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? செட்டிங் செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரூட்ஸ் இருக்குது, தண்ணி இருக்குது. சாரா வந்து பார்த்தானா கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டு போவான். தண்ணி இதோ பாருங்க, ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன், தூசி வராது. இந்த தட்டை மூடிக்கலாம். சாரா என்ன இன்னும் காணோம்? குட்டியால் வந்துட்டா. அட, என்னடா இது? என்ன யூனி அக்கா, நான் சைக்கிள் ஓட்டி வரதுக்கு அப்புறம் விழுந்துட்டேன், மண் வேற மேலே ஒட்டிக்கிச்சு. நான் சைக்கிள் போய் ஓட்டிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் இங்கே ஒரு செட்டே பண்ணிட்டீங்களே, செம்ம சூப்பராக இருக்கு. பனானா என் ஃபேவரட். வா, செம்ம சூப்பராக இருக்குது பனானா. அப்புறம் எனக்கு பசிக்குது, பனானா சாப்பிட்டாச்சு. தண்ணி இருக்குது, தண்ணி குடிக்கிறேன். வா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஐஸ் வாட்டரா, செம்ம சூப்பராக இருக்குப்பா. செம்மையாக இருக்குது. இந்த லுக்கை பார்க்கவே செம்ம லுக்கா, ட்ரீ ஹவுஸ் மாதிரி கொஞ்சமாக தெரியுது. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, தண்ணி குடிச்சாச்சு. சரி வாங்க, மறுபடியும் சைக்கிளில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? யூனியக்கா, நவருங்க, சைக்கிள் வந்து மோத போகுது டிஷ்கு. யூனியக்கா, நான் சைக்கிள் ஓட்டுற இடத்துல நல்லா சேரு டேபிள் போட்டு வச்சிட்டீங்களே நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே 3/4 மணி நேரம் ஆச்சு. ஓகேவா, இதோ பாருங்கள், லேப்டாப்பில் எப்போ பார்த்தாலும் நான் யூடியூப் பார்த்துட்ருக்கேன் தானே குட்டியால் சொல்லுவா. அது யூடியூப் இல்லை, இதோ பாருங்கள், அந்த சிம்பிள் யூடியூப் மாதிரி தான் இருக்குது. பட் யூடியூப் இல்லை, இது என் ப்ராஜெக்ட் தான். நான் என் ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவள் கிடக்கிறா, அவளுக்கு வேறு வேலை இல்லை. வா, இது என்னப்பா? யூனி, செம்ம சூப்பர் யூனி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா? நான் சார்ஜ் போட்டு வரத்துக்குள்ளே யூனி வந்து தண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கா, ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா. ஸ்நாக்ஸ் பார்க்க செம்மையாக இருக்குது. ஓகே, நான் இப்போ லேப்டாப் பார்த்துக்கிட்டே இதெல்லாம் சாப்பிட்டுட்டே என்ஜாய் பண்ண போகிறேன். செம்மையாக இருக்குது யூனி. செம்ம லுக்காக இருக்குப்பா. மரத்துக்கடியில் லேப்டாப் யூஸ் பண்ணுறதே ஒரு தனியாக செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? சாரா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா தண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம். இப்போ என்ன பண்ணலாம்? சாரா சேரில் உட்காந்துட்டா, நான் இன்னொரு சேரும் எடுத்துகிட்டு வர முடியாது. என்ன பண்ணலாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு. சின்ன வயசுலலாம் ஊஞ்சல் கட்டி ஆடுவாங்களா, அதேமாதிரி ஊஞ்சல் கட்டி ஆடலாம். ஊஞ்சல் கட்டுறதுக்கு கயிறு கீறு எதுவும் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஒரு பழைய புடவை இருக்குது, எங்கள் அம்மா புடவை. நான் போய் எடுத்துகிட்டு வரேன். வா, யூனி அக்கா இப்போ என்ன சொன்னாங்க? ஊஞ்சல் ஆடலாம் தானே சொன்னாங்க. செம்ம ஜாலி. சாரா, நீ லேப்டாப்பே யூஸ் பண்ணு, நானும் யூனி அக்காவும் ஊஞ்சல ஜாலியாக ஆட போகிறோமே. செம்மையா இருக்குப்பா. தினைக்கும் 1 மணி நேரம் இதே மாதிரி தோட்டத்தில் வந்து நம்ம ஜாலியாக லேப்டாப் யூஸ் பண்ணி ஊஞ்சல் ஆடலாமா? அதோ பாருங்க, பின்னாடி இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தில் தான் கட்ட போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் தேடி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புடவை தான் கிடச்சிருக்கு. ஓகே, இது பழைய புடவை தான், பட் பரவாயில்ல, இதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஊஞ்சல் கட்ட. நம்ம எங்கே கட்டலாம்னா, இந்த சாராக்கு பின்னாடி அந்த பெரிய மரம் இருக்குல்ல, லெமன் செடி சொன்னாலே எலுமிச்சை செடி, இந்த மரத்துக்கடியில் தான் கட்டலாம். வாங்க, பின்னாடியே வாங்க காட்டுறேன். இந்த பாருங்க, இதில் வந்து எங்கே கட்டலாம்? மேலே இதில் கட்டலாமா? இந்த பெருசாக இருக்குது, அதில் வந்து கட்டலாமா? இதில் கட்டினா கொஞ்சம் இடிக்கும் சாராவுக்கு. ஸோ நம்ம வந்து இதுக்கு பின்னாடி இருக்குல்ல பெருசாக தண்டு மாதிரி, ஓகே, இந்த மரத்தில் வந்து கிளையிலேருந்து கட்டினா தான் அழகாக வந்து என் தலை மேலே ஒரு கிளை போகுதுல்ல, அதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். நம்ம இதில் வந்து அழகாக ஜாயின் பண்ணிக்கலாம். யூனி, சூப்பர் யூனி. அந்த பெருசு இதில் கட்ட, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம 3 பேர் உட்காந்தா கூட வந்து இடிக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா 2 முடிச்சு டைட்டாக போடு. வா, சூப்பராக இருக்குல்ல. ரெடியாக போகுது யூனி ஊஞ்சல், செம்ம.
வாவ் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா யூனி வந்து ஊஞ்சல் கட்டிட்டா. செம்மையா இருக்குப்பா. நானும் உட்காந்து ஆடலாம் போல இருக்குது. செம 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 சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊஞ்சல். சாரா, இன்னொரு கிளை இருந்துச்சுன்னா நம்ம 2 ஊஞ்சலா கட்டியிருக்கலாம்ல. இப்போ ஒரே ஒரு ஊஞ்சலா இருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஊஞ்சலே. என்னடா இது, நான் சைக்கிள் போயிட்டு வரத்துக்குள்ள ஊஞ்சல் கட்டிட்டாங்க. வாவ், நான் தான் ஃபஸ்ட்டு படுப்பேன். செம்மையா இருக்குதுப்பா ஃப்ரெண்ட்ஸ். நான் படுத்துக்கிட்டே மேகத்தை பார்க்குறேன், வானத்தை பார்க்குறேன், இந்த மரங்கள்லாம் பார்க்குறேன். செம்மையா இருக்கு. ஆட்டி விடுங்க என்ன. வாவ், செம்மையா இருக்கு. பார்க்கெலாம் என்ன பார்க்கு, இதுதான் செம்மையா இருக்கு. சாரா அக்கா, யூனி அக்கா, தேங்க்யூ ஸோ மச். செம்மையா இருக்குக்கா. சாரா, குட்டியால் எவ்வளோ ஜாலியாக படுத்துருக்காள. இதை பார்த்தோன்னே எனக்கும் ஆசையாக இருக்கு. நானும் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன். குட்டியால் என் மடியில் உட்காந்துக்கோ. ஆட்ரு 1 2 3. ஓ, செம்மையா இருக்கு சாரா. சாரா, அப்படியே படுத்துட்டு மேலே பார்த்தா செம்மையா இருக்கு. குட்டியால் சொல்ற மாதிரி மேகங்கள்லாம் அழகா இருக்கு. மரங்கள்லாம் இலைகள்லாம் அழகா தெரியுது சாரா. அதான் ஆட்டி பார்த்தா செம்மையா இருக்கு சாரா. சாரா, நீயும் வா சாரா, நீயும் வந்து பாரு, செம்மையா இருக்குது. யூனி, அப்படியா யூனி? சரி சரி, இப்போ நான் வந்து உட்காந்து பார்க்குறேன். நவுறு யூனி, நான் உட்காந்து பார்க்குறேன். ஆமாம் யூனி, ஸ்வைங் 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 செம்மையாக இருக்குது. பார்க்கில் நான் வந்து கடைசியாக ஊஞ்சல் ஆனது. இப்போ தான் இந்த மரத்தடியில் வரோம். செம்மையாக இருக்குல்ல. வா யூனி, நீ மட்டும் ஏன் கீழே உட்காந்துருக்க, நீ வா. ஓகே, நம்ம 3 பேர் ஆடலாம். 1 2 3. பிஞ்சிக்காதுல யூனி. செம்மையா இருக்குப்பா. சாரா, டைட்டா தான் இருக்கு சாரா, பிஞ்சிக்காது, தைரியமா ஆடு. செம்மையா இருக்குல்ல சாரா. அதோட சாரா, நீ இப்ப படுத்துட்டு மேல பாரு வானத்தை, அதை விட செம்மையா இருக்கும். ஆமா யோனி, நீ சொன்ன மாதிரி படுத்துட்டு மேகத்தை பார்த்தா செம சூப்பராக இருக்குது. இப்படி படுத்து பார்த்தா வடிவேல் ஜோக்கு தான் வருது. மல்லாந்து படுத்து விட்டத்தை பார்க்கறதே தனி சுகம் மாதிரி செம சூப்பராக இருக்குது யூனி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா பக்கத்தில் சாரா அழகாக வேணான்ட்டு இப்போ கடைசியில் அவள் தான் அழகாக படுத்துக்கிட்டு லேப்டாப் யூஸ் பண்ணுறா. சரி, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கலாம். அப்பா, தண்ணி தலை சுற்றுது எனக்கு ஊஞ்சல் ஆடினது. இந்தா சாரா, நீ கொஞ்சம் குடி. செம்மையாக இருக்குல்ல அப்படி படுத்துட்டு பார்க்குறது. ஆமாம் யோனி, நான் தான் யோனி படுத்துட்டு பார்க்குறேன். செம்மையாக இருக்குது. அது ஊஞ்சல லேப்டாப் யூஸ் பண்ணி பாறேன். செம்ம சூப்பராக இருக்குது. எங்கே அந்த குட்டியால் வர என் காலுக்கிட்ட படுத்துக்கிட்டு நவுற மாட்டிக்கிறா. அவள் என்ன நவுற சொல்லிகிட்டு இருக்கிறா. யூனி, அடுத்த வாட்டிலாம் ஒரு ஊஞ்சல் பத்தாதுன்னு நினைக்கிறேன். 3 பேருக்கும் 3 ஊஞ்சல் கட்டினா தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். அதுவும் குட்டியாளுக்கு பாரு, என் காலிலே படுத்துட்டு இருக்கா, நவுற கூட மாட்டிக்கிறா. கண்டிப்பாக அவளுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டியே ஆகணும் அடுத்த வாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் சாரா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கள் ஊஞ்சல் எங்கள் தோட்டம்லாம் பிடிச்சிருக்கா? சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பா.